தமிழக மாணவர்களுக்கு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு, தமிழ் மாணவர்களுக்கு எவ்வளோ தூரம் பயன் அப்படின்னா, பெரிய அளவில் அந்த ரேஷியோ வச்சு தான் இந்த மருத்துவ மாணவர்கள் தொழிலை கற்றுக்குறாங்க. அதாவது இவங்க எல்லாருமே இந்த ஏழை பாலைகள் எல்லாரும் கினிபிக்ஸ் மாதிரி ஆயிடுறாங்க. ஏதோ நாங்கள் வந்து பெருசாக மருத்துவ சேவை செய்கிறோம் அப்படின்ற பேரில் அவங்கள நோயாளிகளாக மாற்றி, நோயாளிகள்னு அவங்கள நல்லா இருக்கிறவங்கள நம்ப வச்சு, அவங்கள வச்சு நீங்கள் தொழிலை கற்றுக்குறீங்க பார்த்தீங்களா? அதில் வந்து ஒரு ஐ திங்க் அந்த ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த லட்சாதிபதிக்கு வசதியான உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அதே மருத்துவ சிகிச்சையை இந்த மாதிரி ஒன்றுமில்லாத ஏழைக்கு கொடுக்குறாங்களா? சுற்றி இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களை சுரண்டக்கூடிய, எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடியதாகத்தான் இருக்கு. மருத்துவ கல்லூரிகள் தமிழகத்திற்கு வந்து 11 கல்லூரிகள் வந்து தொடங்கியிருக்கிறோம். கடந்த 10 ஆண்டுகள்ல வந்து அனுமதி கொடுத்துருக்கோம், தொடங்கியிருக்கிறோம் சொல்லி சொல்றாரு. இந்த கல்லூரிகள் தொடங்கினது உண்மையாகவே தமிழகத்திற்கு பயனுள்ளதா? தமிழக மாணவர்கள் வந்து பயன்பெற்றிருக்கிறாங்களா? ஆமாம், இந்த கேள்வியிலேயே பதில் இருக்கு. ஏன்னா 11 மருத்துவ கல்லூரிகள் தொடங்கி இருக்கிறது. தொடங்கி இருந்தால் இப்போ நமக்கு அந்த நீட்டு இந்திய அளவில் பொது தேர்வு நடக்குது. அந்த தேர்வில் வெற்றியடையக்கூடிய மாணவர்கள் அவங்க தேர்வுப்படி அங்கங்கே மருத்துவ கல்லூரிகளுக்கு அனுப்புகிறாங்க. அதனால் இது தமிழ்நாட்டில் 11 கல்லூரிகள் திறக்கிறதுக்கு இருந்தாலுமே கூட அது ஒரு பெருமைன்னு வச்சுக்கிடலாம். ஆனால் அதனால தமிழக மாணவர்களுக்கு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு, தமிழ் மாணவர்களுக்கு எவ்வளோ தூரம் பயன் அப்படின்னா, பெரிய அளவில் அந்த ரேஷியோ வந்து பெருசாலாம் சொல்லிக்கிறது இல்லை. ஆனால் கொஞ்சம் பேருக்கு பயன் இருந்திருக்கு, அவ்வளோதான். ஆனால் இந்த மருத்துவ கல்லூரி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இன்னொரு அரசியலை பற்றி நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஒரு இடத்துல ஒரு மருத்துவக் கல்லூரி தொடங்கணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல தேவை கல்லூரிக்கான கட்டிடங்களை விட மருத்துவமனை இருக்கணும். அப்படி மருத்துவமனை இருந்தால் தான் மருத்துவத்தை பற்றி கற்றுக்க முடியும். அதனால் மருத்துவமனை வேணும். இப்போ புதிதாக தொடங்கப்பட்ட கல்லூரிகள் எல்லாமே நீங்கள் பாருங்கள், புறநகர்லேயும் கிராமப்புறங்கள்லேயும் தான் இருக்குது. அங்கே தான் நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலங்களை வாங்கி பண்ணியிருக்கிறாங்க, இந்த கட்டிடங்களை போட்டிருக்கிறாங்க, மருத்துவ கல்லூரிகளை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போ மருத்துவமனை வேணும் அப்படின்னா அந்த மருத்துவமனைக்கு நோயாளிகள் வரணும். அந்த நோயாளிகள் எங்கேருந்து வருவாங்க? கிராமப்புறத்தில், சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய கிராமங்கள்ல இருந்து தான் அந்த மக்கள் வரணும். அப்போ இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அவன் வேலைக்கு போகிறான், வர்றான், இது பண்ணுறாங்க, எல்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க. இப்போ ஆஸ்பத்திரின்னு ஒன்று கொண்டு வந்தாச்சு, அதுக்கு கண்டிப்பாக நோயாளிகள் வந்து ஆகணும். அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, இந்த மோஸ்ட் ஆஃப் தீஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் என்ன பண்ணுறாங்க, இந்த இருமொழி கொள்கையினுடைய தாக்கம் பாருங்கள். தமிழில் பேசிகிட்டு இருக்கு, இங்கிலீஷ் தானாக வருது. அது கான்ஷியஸாக அது தவிர்க்க வேண்டியது இருக்குது. அதனால் ஆங்கிலம் கலந்துருந்துச்சுன்னா தயவுசெய்து இந்த வீடியோ பார்க்குறவங்க புரிஞ்சுக்கங்க. ஓகே, ஸோ ஓகே, எல்லாமே ஆங்கிலம் பார்த்தா அந்த இருமொழி கொள்கை அதை பற்றியும் பேசணும். இப்போ இந்த மருத்துவ இதுக்கே வந்துடுவோம். இப்போது நோயாளிகள் வரணும் அப்படின்னா இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு, சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய கிராம மக்களுக்கெல்லாம் நாங்கள் இலவசமாக மருத்துவ பரிசோதனை செய்கிறோம், 5000 ரூபாய் மதிப்புள்ள பரிசோதனைகள், 10,000 ரூபாய் பரிசோதனை அப்படின்லாம் சொல்லி மக்களை வர வைக்கிறாங்க. ஃப்ரீ கேம்ப்லாம் கூட போறாங்க அந்த பகுதிகளில். ஆமாம், கேம்ப் எல்லாம் அங்கங்கே நடத்தி அங்கங்கே சோதனைகள்லாம் பண்ணுறாங்க. சோதனைகள்லாம் பண்ணுறது எதுக்கு அப்படின்னா, நோயாளிகளை கண்டடைகிறதுக்கு, கண்டுபிடிக்கிறதுக்கு. நோயாளிகளை கண்டுபிடிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் வந்து 2 டெஸ்ட் பண்ணீங்கன்னாக்க அதில் ஒரு டெஸ்ட்டு கண்டிப்பாக ஒரு நோயாளின்னு தான் சொல்லும். 3 டெஸ்ட் பண்ணீங்கன்னா 2 டெஸ்ட்டில் நீங்கள் வந்து நோயாளி. அப்புறம் 5 டெஸ்ட்டெல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து 5மே நோயாளி, பெரிய நோயாளி தான். அது டாக்டரே சொல்லுவார், இவ்வளோ இதை வச்சுக்கிட்டு எப்படி நீங்கள் உயிரோடு இருக்கீங்க? இல்லை, உயிரோடு இருக்கீங்க, யார் மெடிக்கல் மிரக்கல் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி மிரக்கல்னு சொல்லக்கூடிய அளவில் மக்களை கொண்டு வந்து பயமுறுத்தி அவங்கள்ட்ட நோயை கண்டுபிடிச்சி சொல்லி, ஆம்பா கூலி வேலைக்கு போகிற அப்புறம் அவங்களுக்கு என்ன இந்த மாதிரி நோய் இருக்குதுப்பா, இது பண்ணணும், உனக்கு வந்து இங்கனக்குள்ளே இந்த கட்டி இருக்குது, அது வந்து இதாக இருந்தாலும் இருக்கும், கேன்சர் கட்டியாக இருந்தாலும் இருக்கும்ன்றாங்க, தைராய்டுன்றது சர்வசாதாரணமாக இருக்கிறது. அப்புறம் இந்த சுகர் இருக்குது பார்த்தீங்கன்னா, டயபெட்டிஸ், இந்த அது பேர் என்னப்பா, நீரிழிவு நோய், அது வந்து யாருக்கு வேணாலும் சொல்லிக்கிடலாம். நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா, அந்த சிம்டம்ஸை சொன்னீங்கன்னா அது எல்லாருக்குமே இருக்கும்.
அது மாதிரி கிட்னில கல் இருக்கு, அதுல பெண்கள் கல் போனாங்கன்னா இருக்கு, கர்ப்பப்பையில நீர் கட்டி இருக்கு. அந்த இது சர்வசாதாரணமா எல்லாருக்குமே சொல்லிடுறாங்க, அந்த டீனேஜ் பொண்ணுங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் அது சொல்லிடுறாங்க. ஃபைப்ராய்டு அந்த மாதிரி எல்லாம் சொல்லிடுறாங்க. இதெல்லாம் சொல்ல முடியும்னா ஒன்றும் நீங்கள் செக் பண்ணிக்கிற முடியாது. அப்போ டாக்டர் சொல்கிறது கேட்டாகணும். அப்போ ஆஸ்பத்திரிக்கு போகணும். அங்கே போனோடனே அங்கே வந்து என்ன எல்லாம் பண்ணிடுறாங்க. இப்படி நோயாளிகளை வர வைக்கிறதுக்கு ஒரு தூண்டில் மாதிரி போட்டு அவங்கள அந்த இது புழு காட்டி இது பண்ணுறது மாதிரி மக்களை கொண்டு வர்றாங்க. நல்லா இருக்கக்கூடிய கிராமங்களில் மக்கள் நல்லா இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவங்கள பாதி பேருக்கு மேலே நோயாளிகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ப வச்சிடுறாங்க. இது நடந்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் இவங்க வந்த பிற்பாடு இவங்களை என்ன பண்ணுறாங்க, இந்த நோயாளிகளை வச்சுக்கிட்டு தான் இவங்க பாடம் கற்றுக்குறாங்க. அந்த மக்கள் ஏழை பாளைங்க, அவங்க ஒன்றும் டாக்டர் சொல்லிட்டாருன்னா ஒன்றும் கேட்க போகிறதில்ல. இந்த ஆஸ்பத்திரிக்கு போகிறது இவ்வளோ பெரிய ஆஸ்பத்திரிக்கு போகிறன்ற ஒரு பெருமையான விஷயமா கூட நினச்சிட்றாங்க. நல்ல ஆஸ்பத்திரி, பெரிய ஆஸ்பத்திரி, டாக்டருங்களாம் அப்படி பேசுகிறாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு. ஆனால் அவங்க பேசுகிறது கொள்வது இதெல்லாம் எதுக்கு? இலவசமாக பண்ணுறாங்க, மருந்து போடுறாங்க, ஊசியெல்லாம் போடுறாங்க, ஐசியூவில் வைக்கிறது, அந்த இதுக்குள்ளே வச்சுருக்கிறது, அந்த ஏசி ரூமில் வச்சுருக்கிறது, இதெல்லாம் பெரிய விஷயம். ஏன்னா இதுக்கெல்லாம் நீங்கள் இப்போ அந்த அப்போலோ இது மாதிரியான பெரிய ஆஸ்பத்திரிக்கு, வேலம்மாளை அந்த மாதிரி ஆஸ்பத்திரிக்கெல்லாம் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கே 10,000 20,000 அந்த மாதிரி அவ்வளவு செலவாகக்கூடிய இது. இவங்களுக்கு ஒரு கருணை அடிப்படையில் அந்த ட்ரஸ்ட்டு அது மாதிரி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி வச்சுக்கிட்டு கிராமப்புற மக்களுக்கு இலவசமாக பண்ணுறாங்க. இவங்கள வச்சு தான் இந்த மருத்துவ மாணவர்கள் தொழிலை கற்றுக்குறாங்க. அதாவது இவங்க எல்லாருமே இந்த ஏழை பாளையங்கள் எல்லாரும் கினிபிக்ஸ் மாதிரி ஆயிடுறாங்க. இப்போ இந்த ஜுவாலஜி லேப்லலாம் முதல்ல இந்த தவளையெல்லாம் அறுத்து சோதனை பண்ணிவாங்க இல்லையா? இப்போ தவளையெல்லாம் அறுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், வேறு எதை வச்சு அறுக்கிறான்னு தெரியல. இந்த மாதிரி சோதனை பண்ணுறது, கண்ட மாத்திரைகளையும் புதுசாக மார்க்கெட்டுக்கு வருது பார்த்தீங்களா, அந்த மாத்திரைகள்லாம் இவங்கள்ட்ட கொடுத்து தான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குறது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு மாத்திரை சரியா இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன இதாக இருக்குது, இங்கே கேட்கலங்கயா அப்படின்ட்டு போனால் அது கேட்கலையா அப்படின்ட்டு இன்னொரு மாத்திரையை மாற்றி எழுதி கொடுக்குறாங்க. அப்போ என்ன டயக்னோசிஸ் நடக்குது, என்ன ப்ரிஸ்கிரிப்ஷன் நடக்குது, என்ன மாதிரியான மாத்திரைகள் கொண்டு வரப்படுது, இதெல்லாமே பெரிய கேள்விக்குறி. இது எல்லாத்தையும் யார் மேலே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஏழை பாளையங்கள் மேலே, கிராமப்புற ஜனங்கள் மேலே. அதனால் இப்போ இந்த மருத்துவக் கல்லூரி வருது அப்படின்றது நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கங்க, அது பெருமைக்குரிய விஷயமாக இருக்கலாம். ஒட்டுமொத்தமாக பார்த்தோம்னா நம்ம இந்திய நாட்டில் இருந்து தானே இப்போ மாணவர்கள் வர்றாங்க அப்படின்னு நீங்கள் தேசப்பற்றோடு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓகே, எனக்கு அதில் ஆட்சேபனை இல்லை. ஆனால் என்னுடைய கன்சர்ன் எல்லாமே இந்த மருத்துவக் கல்லூரி அந்த ஆரம்பிக்கிறதுக்காக நீங்கள் மருத்துவமனைன்னு ஒன்று ஆரம்பித்து அங்கே சுற்றி இருக்கிற மக்களுக்கு ஏதோ நாங்கள் பெருசாக மருத்துவ சேவை செய்கிறோம் அப்படின்ற பேரில் அவங்கள நோயாளிகளாக மாற்றி, நோயாளிகள்னு அவங்கள நல்லா இருக்கிறவங்கள நம்ப வச்சு அவங்கள வச்சு நீங்கள் தொழிலை கற்றுக்குறீங்க பார்த்தீங்களா? அதில் ஒரு ஐ திங்க் அந்த ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த கோணத்தில் இதை அணுக வேண்டி இருக்குது. ஹியூமன் ரைட்ஸ் பார்வையில், மனித உரிமைகள் அப்படின்ற பார்வையில் ஏழை எளிய மக்களுடைய கோணத்திலிருந்து இந்த விஷயத்தையும் அணுக வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சரி, இப்போ இந்த கிராமப்புறங்களை அடிப்படையாக பெரிய பெரிய மருத்துவமனைகள் இல்லாமல் இருக்குது. இன்கேஸ் அவங்க எமர்ஜென்சியில் இந்த மாதிரி மருத்துவமனைகள் அவங்க உதவி தானே செய்யும். ஏதோ ஆக்சிடென்ட் நடக்குது, இல்லை குழந்தை கீழே விழுந்துருச்சு, அடிபட்டுருச்சு, கையில் ஏதோ இதாகிடுச்சு, அந்த மாதிரி ரொம்ப தீவிர சிகிச்சை பிரிவு கொடுக்கணும் அப்படின்னா அவங்க போயிட்டு பெரிய பெரிய தூரமாக இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்குலாம் போக முடியாது. அப்போ பக்கத்தில் இருக்கிற இந்த ஹாஸ்பிட்டல் போகிறப்போ இலவசமாக சிகிச்சை கிடைக்குதுங்கிறது உங்களுக்கு பயனுள்ளது தானே? நீங்கள் பாருங்கள், நீங்கள் எந்த ஆஸ்பத்திரி எடுத்துங்க, ப்ரைவேட்டாக நீங்கள் சொல்ல மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ஸ் எடுத்துங்க, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸை எடுத்துக்கோங்க. அரசு மருத்துவமனைகளை பற்றி நம்ம பேசல. அரசு மருத்துவமனைகளில் அது வேற ஒரு அங்கேயும் நிறைய தவறுகள் இருக்குது. அது வேற ஒரு ஆங்கிளில் நம்ம பார்க்கணும். ஆனால் பொதுவாகவே அரசு மருத்துவமனைகள் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆக இருக்குது. ஏன்னா அங்கே அவங்க அதை வச்சுக்கிட்டு ஒரு தொழில் பண்ணணும், கற்றுக்கணும் அப்படின்ற அவசியம் அங்கே இல்லை அரசு மருத்துவமனைகளில். இந்த மெடிக்கல் காலேஜஸோடு இருக்கக்கூடிய மருத்துவமனைகள் இருக்கு இல்லையா, அதை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். இப்போ நீங்கள் அந்த காலேஜஸே எடுத்துக்கங்களேன், அதில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகள் எடுத்துக்கங்க, பெரிய பெரிய மருத்துவமனைகளாக இருக்குது. அங்கே இப்போ ஏறத்தாழ எல்லா மருத்துவமனைகள்லையுமே 2 கிளாஸ் இருக்கு. ஒன்று அந்த சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கருணை அடிப்படையில் இலவசமாக செய்யக்கூடிய மருத்துவம். இன்னொன்று பணம் கொடுக்குறவங்களுக்கு அந்த பணத்திற்கு ஏற்றபடி சிகிச்சை அளிக்கிறது, அது இருக்கு. இப்போது சாதாரண ஒரு ஆள் ஒரு ஆக்சிடெண்ட்டில் ஆகி போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஆஸ்பத்திரிக்கு போனால் ஒரு லட்சாதிபதிக்கு வசதியான உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அதே மருத்துவ சிகிச்சையை
இந்த மாதிரி ஒண்ணுமில்லாத ஏழைக்கு கொடுக்குறாங்களா? எந்த மருத்துவமனையில இல்லைங்க. எந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லையும் இந்த ஓசியா பண்ணுறாங்கன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் பார்த்தீங்களா, அங்கே இந்த மாதிரியான அவசர சிகிச்சைன்றதோ அல்லது இந்த அதாவது அதிக செலவை கவனத்தை ஈர்க்கக்கூடிய சிகிச்சை என்பதோ இல்லை அதுக்கு இந்த தரம் அங்கே வேறுபாடு இருக்குது. பணம்ன்றது உள்ளே வந்துடுது. வசதியானவங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது, கண்டிப்பாக இல்லாதவங்களுக்கு இன்னொரு ட்ரீட்மெண்ட்டே இல்லை. அது உதாசீனப்படுத்தக்கூடிய நிலை தான் இருக்குது. இது பல இல்லை, எல்லா ஆஸ்பத்திரிகள்லையுமே அப்படி தான் இருக்குது. மெடிக்கல் காலேஜஸில், ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் இருக்கக்கூடியது எல்லாமே பொதுவாக சாதாரண விஷயங்களுக்கு போனோம் அப்படின்னா அவங்களுக்கு எந்த அளவுக்கு உதவியாக இருக்குமோ, அவங்க கற்றுக்கிறதுக்கு எவ்வளவுக்கு உதவியாக இருக்குமோ அந்த அளவுக்கு தான் இங்கே முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இப்போ அவசரம்ட்டு போனால் ஒருவேளை அவங்கள வந்து ஒரு இப்போ இந்த ஐசியூ கீசியூலாம் வச்சு ட்ரீட்மெண்ட்டு கொடுக்கலாம். அப்படி கொடுக்குறதெல்லாம் எதுக்குன்னா அங்கே போய் வச்சுட்டு 10 மாணவர்களை பூரா அவங்க நிற்க வச்சுட்டு கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க. இல்லை, அரசு மருத்துவக் கல்லூரி அதில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் அரசு மருத்துவமனையில் பயிற்சி கொடுக்க தானே செய்கிறாங்க. ஆமாம், அரசு மருத்துவமனையில் மருத்துவக் கல்லூரியோடு சேர்ந்த மருத்துவமனை ட்ரீட்மெண்ட்டு வேற. நான் வந்து அரசு மருத்துவமனைகள் இருக்குது இல்லையா, மருத்துவமனைகள்ட்டு எல்லா இடங்கள்லையுமே இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய அந்த மருத்துவர்கள் சில பேர் கொஞ்சம் முன்ன பின்ன நடந்துக்கிட்டாங்கனாலும் கூட பொதுவாக அங்கே வந்து மக்களுக்கான மருந்தகங்களாக தான் இருக்குது. நான் இந்த ஆட்சிகளை பற்றி சொல்லலை, கட்சி சார்பாகலாம் பேசலை. எந்த ஆட்சி இருந்தாலும் மருத்துவமனைகள் அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள் பெரும்பாலானவங்க இந்த மக்களுக்காக சேவை செய்யணும் அப்படின்ற மனப்பான்மை இல்லாட்டினா அந்த மாதிரி மருத்துவமனையில் அவங்களுக்கு இருக்க முடியாது. தாக்கு பிடிச்சி இருக்கிறாங்கன்னா ஏன்னா அங்கே கஷ்டங்கள் இருக்குது, பெரிய வசதிகள் கிடையாது, அந்த டாக்டர்களுக்கு வருமானமும் கம்மி. ப்ரைவேட்டாக நீங்கள் கிளினிக் வச்சாலுமே கூட பெரிய அளவுலலாம் வருமானம் வராது. அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு அவங்க வந்து இருக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு அடிப்படையில் ஒரு சேவை மனம் இருக்கிறவங்களால தான் அந்த அரசு மருத்துவமனைகள் எல்லாம் பணியாற்ற முடியும். அதனால் நம்ம அந்த ஏரியாவுக்குள்ளே நம்ம போகலை. இப்போ இந்த ஐடியா ஆஃப் த கான்செப்ட் ஆஃப் மெடிக்கல் காலேஜ் அண்ட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அதை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். அப்படி பார்க்கும்போது மெடிக்கல் கல்லூரியோடு இணைந்திருக்கக்கூடிய அதற்கு மெடிக்கல் கல்லூரி ஆரம்பிப்பதற்கு முன் ப்ரீ கண்டிஷனாக இருக்கக்கூடிய மேண்டட்டரியாக தேவைப்படுகின்ற அந்த மருத்துவமனைகள் எல்லாமே சுற்றி இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களை சுரண்டக்கூடிய எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடியதாகத்தான் இருக்குது. அதில் மாற்று கருத்தே இல்லை, அதில் சந்தேகமே வர தேவையில்லை. ஹலோ வியூவர்ஸ், நம்மளோட TN 2026 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் பட்டனில் ஆனில் போட்டுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பற்றி ஏதாவது கருத்து இருந்தால் காமெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க.